இயேசு கிறிஸ்து பூமியில மரிக்க வேண்டும், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்ற தேவனுடைய திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் பூமியில சாத்தானால தடுக்கவே முடியல. அதை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த அந்த ரட்சிப்பை இந்த பூமியில இன்னைக்கு நாம் பிறந்த நாம் பெற்றிருக்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதான் கிருபை. இல்லை, எந்த வகையிலும் தகுதி இல்லாத நமக்கு இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் தரிக்கும்படியாக வைத்திருப்பார் என்றால் அதுதான் பெரிய பாக்கியம். அதுதான் அந்த கிருபை. இந்த கிருபை யார் தரணும்? பிதாவாகிய தேவன் தரணும். துறவு தோண்டின பொழுது ஏசேக்கு என்ற துறவும் சித்தினா என்ற துறவும் யார் வந்து மூடினா? அந்நிய ஜனங்கள் வந்து மூடினாலும் அவனுக்கு சொந்தமான துறவு எது திறந்தது? ரெகோபோத். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு இந்த ரட்சிப்பு போறது அல்ல. முக்கியமான இந்த ரட்சிப்பு எதற்கு நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக.